நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை அழகர். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய அதிசயம் தீம் பார்க்ல தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. இங்க என்னென்ன ட்ரை கேம்ஸ் இருக்கு, என்னென்ன வாட்டர் கேம்ஸ் இருக்கு, இங்க என்னென்ன ரைடு இருக்கு, அது போக ஃபுட் எப்படி இருக்கு, இங்க உள்ள டிக்கெட் ரேட் என்ன, அப்புறம் வேற எதுக்கெல்லாம் தனியா சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி A to Z இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய மரம் இருக்கனால வண்டிலாம் வெயில் படாம நல்லா சேஃபாவே இருக்கும். இதான் இந்த தீம் பார்க்கோட நுழைவாயில். இது மேல பாத்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை இருக்கு. அதை பார்க்கும்போது டேய் சிவனை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உற்சாகமாக இருங்கள், உலகத்தில் ஏற்கனவே இருக்கும் உம்முனா மூஞ்சிகள் போதும் அப்படின்னு போட்டு இங்க ஒரு உம்முனா மூஞ்சி குரங்கு பொம்மையோட நம்மளை வரவேற்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த தீம் பார்க்கோட ஒரு மினியேச்சர் இருக்கு. அதுல இங்க என்னென்ன இருக்கு அப்படின்ற டீட்டெயிலாம் இருக்கு. டிக்கெட்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் 500 ரூபா, 130 சென்டிமீட்டர் மேலே இருந்தால் 700 ரூபா. அது செக் பண்ணுறதுக்கான அளவு இங்கேயே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டேன். டிக்கெட்டை வாங்கிட்டு இங்கே உள்ளே போனோம்னா இங்கே டிக்கெட்டை கழிச்சிட்டு உள்ளே ஒரு செக்கிங் இருக்குது. அந்த செக்கிங்கில் பார்த்தோம்னா ஸ்நாக்ஸு ஃபுட்டு எதுவும் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு செக்கிங்கை போட்டு அப்படியே நேராக உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தால் ஒரு குரங்கு பொம்மை கன்னத்தில் கையை வச்சுட்டு சோகமாக உட்காந்துருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நல்லா அப்படியே ஃபால்ஸ் விழுகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுவும் அங்கங்கே அந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான இடம் அதெல்லாம். டக்குன்னு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்தால் ஸ்பேஸ் வாக்குன்னு போட்டுருந்துச்சு. சரி என்னடா இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லாமே சுற்றுது. அப்படியே ஸ்பேஸில் இருக்க மாதிரியே இருக்குது. நான் கூட அந்த கம்பி தான் சுற்றுதா அப்படின்னு பார்த்தா அந்த ரவுண்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் கம்பி தான் சுற்றுன்னு கம்பியை பிடிச்சி நின்றுக்கிட்டே இருக்கேன். தரமாக இருந்துச்சு, வேற லெவலு. அடுத்தது பார்த்தோம்னா மிரர் மேஜிக்னு போட்டுருந்துச்சு. சரி உள்ளே போவோம் என்னதான் மேஜிக் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக மிரராக இருந்துச்சு. டக்குன்னு லைட்டை போட்டு விட்டாங்க, தரமாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு ஸ்டூடியோ மாதிரி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பார்த்தா டக்குன்னு அமர்த்தி விட்டாங்க. போவோம் பின்னாடி வந்தவங்கலாம் புலம்பிக்கிருக்காங்க, என்னையே அமர்த்தி விட்டாங்க ஒன்றும் எரியலை அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் அந்த கேமை பார்த்தோன்னா டைம் டீட்டெயிலாம் போட்டிருக்கு. காலைல 10:30 2 மணி வரைக்கும் வாட்டர் கேமு, அப்புறம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் ட்ரை கேமு. நீங்கள் கொண்டு வர லக்கேஜ் எல்லாம் இங்கே லாக்கர் ரூம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கு இங்கே தான் டோக்கன் வாங்கணும். இதுக்கு வந்து 50 ரூபா. ஆனால் கொடுக்கும்போது நம்ம 200 ரூபாயா கொடுக்கணும். நம்ம திரும்ப சாய் கொடுக்கும்போது 150 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. லேடிஸு ஜென்ஸு 2 பேருக்கும் தனித்தனியாகவே இருக்குது. லாக்கர் ரூம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. லாக்கரும் நல்ல பெரிய லாக்கர் தான். 2-3 பேக் கூட வச்சுக்கலாம். செக்யூரிட்டி இருக்காப்புல, பொருள்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொண்டு வர நகை பணம் அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னா நிர்வாகம் பொறுப்புலன்னு சொல்லி எழுதியே போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இதுக்குள்ளேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, நல்லா நீட்டாகவே இருக்குது. நம்ம வாட்டர் கேம் விளாட்றதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பி வந்து ஏதாவது குளிக்கணும்னா கூட உள்ள ஷவர் இருக்குது, குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ராக் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு அது மாதிரி ஏதாவது தேவைன்னா இங்கே வாங்கிக்கலாம். லேடிஸு ஜென்ஸு 2 பேருக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு நம்ம தனியாக பே பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, டீ, அப்புறம் ஸ்நாக்ஸு அது மாதிரி எல்லாமே இங்கேயே கிடைக்கிது, வாங்கிக்கலாம். ரேட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. வாட்டர் கேமில் ஃபஸ்ட்டு தான் ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு வாட்டர்லாம் செட் பண்ணி ஒரு ரெயின் எஃபெக்டில் இருக்குது. கீழே பார்த்தோம்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் எஃபெக்ட் இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே நம்மளை ஒரு ரெயின் வாட்டர் வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுலேயே நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். இதை தாண்டி அப்படியே வெளியே வந்தோம்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. பார்க்க அப்படியே சூப்பராக இருக்குது. அதுவும் ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் பூல் தான். அதுவும் ஒன்றோட ஒன்று எல்லாமே ஜாயின்லேயே இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் நடுவில் டிஃப்ரெண்ட்டான ஸ்லைடிங்காக இருக்குது, நல்லா இருக்குது அதெல்லாம். அதுவும் அந்த தண்ணி வரும்போது அதில் அப்படியே சருகிட்டு வரும்போது நல்லா இருக்குது அந்த சருகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவர் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அதில் சவர் மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூலுக்கு நடுவில் ஒரு கப்பலை நிப்பாட்டி மேலே வாட்டர் செட்டப்லாம் பண்ணி ஸ்லைடுலாம் வச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே ஒரு அம்மா பலூன் டியூப்பில் அவங்க பசங்கள்லாம் உட்கார வச்சு அப்படியே செயின் மாதிரி எழுத்துட்டு போய்க்கிருந்தாங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா முதல் வேலையாக அந்த பலூன் டியூப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இங்கே முக்கால்வாசி ரைடுக்கு தேவைப்படுது. அதுவும் நான்லாம் ரொம்ப நேரமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்ட்னால கூட்டம் ஜாஸ்தி, சரியான கூட்டம். இந்த ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மலை உச்சியிலேருந்து காட்டு பாதையில் ஒரு அருவியில் மிதந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே வர வழிலாம் அப்படியே பச்சை பசேர்னு தரமாக இருந்துச்சு. அப்படியே இந்த பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேடு பள்ளமாக அப்படியே ஒரு அருவியில் வர மாதிரியே இருந்துச்சு. இது லாங் வேறு, நல்லா அங்கேருந்து வரும், செம்மையாக இருக்கும் இதில் வரது. இங்கே அண்ணன் பாருங்க கவாத்தாயிட்டாப்ல. இந்த ரைடு செம்ம ஜாலியாக இருக்கும். இது பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைய கூட விளாட்லாம். ஏன்னா அது மெதுவாக தான் வரும். அங்கே பாருங்க ஒரு பாப்பா இப்படி அழகாக மிதந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி மிதக்குது. அழகுடி தங்கம், சூப்பராக இருக்குங்க அந்த பாப்பா வர்றது. இந்த பக்கம் என்னன்னா தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி பம்பு செட்டில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு பிடிச்சது, அவங்களோட ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாம். நிறையா பேருக்கோட ஃபேவரட் இது. அந்த மேலே ஒரு ட்ரம்மு தெரியுது பாருங்க, அதில் வந்து தண்ணி நிறைஞ்சு அப்படியே மேலேருந்து கொட்டும்.
ஆனால் அது இன்னைக்குன்னு பார்த்து சரியாக வேலை செய்யலை. தண்ணி நிறைஞ்சு கீழே தான் போகுது, ஆனால் தண்ணியை கொட்ட மாட்டேங்குது. யாராச்சும் மேலே ஏறி அந்த ட்ரம்மை தள்ளி விட்டால் தான் தண்ணி கொட்டுது. எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெறுப்பாகி போயிட்டாங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் நின்று அதை வீடியோ எடுத்துலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசி வரையும் தண்ணியே கொட்டலை. அப்புறம் நாங்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த ட்ரம்மை தள்ளி விட்டாங்க, தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ஒரு மாளிகை மாதிரியான செட்டப்பில் இருக்குது. இது மேலே ஏறி பார்த்தோம்னா இங்கே நிறையா ஸ்லைடர் இருக்குது. அந்த பக்கம் 2 இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது, சுற்றி எல்லா பக்கமும் இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கும் இந்த பலூன் டியூப் தான் தேவைப்படுது. அது வச்சு இந்த ஸ்லைடரில் போனால் தான் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது. இது நல்ல பெரிய ஸ்விம்மிங் ஃபூலாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்கே அப்படின்னு நினச்சி யாரும் டைவ் அடிச்சிடாதீங்க. ஏன்னா அதில் உள்ள ஆழமே இருக்காது. மொத்தமே ஒரு 3 அடி ஆழம் தான் இருக்கும். ஏன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரையும் குளிக்கணுன்றக்காண்டி ஆழம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி போகும். இது எல்லா பக்கமுமே இருக்கும், நம்ம தண்ணியில் உள்ளே இறங்காமல் தாண்டி போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாதி பேர் அந்த மேட்டையும் பலூன் டியூப்பையும் எடுத்துகிட்டு இந்த பக்கமாக மேலே போய்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள ரைடருக்கெல்லாம் போகிறதுக்கான படிக்கட்டு அங்கே தான் இருக்குது, அதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த ரைடரில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன் டியூப்பில் ஏறி உட்காந்து வந்தால் பாதியிலே ஸ்டக்காக நின்றுக்கிருச்சு. அப்புறம் அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ரைடரில் ஏறி வந்தேன். இது பார்த்தா நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. அப்புறம் அங்கே கலராக இருக்குது பாருங்கள், அதாங்க வேறு லெவலு மேட் ரைடிங். அதில் அந்த மேட்டை விரிச்சுட்டு அப்படியே படுத்துட்டே வந்தோம்னா சும்மா அப்படியே மின்னல் மாதிரி காற்றை கிழிச்சுக்கிட்டு வருதுங்க. நான் அதிக தடவை விளாண்டது இந்த ரைடு தாங்க, மேட் ரைடு தாங்க. செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் விளாட்றதுக்கு இந்த மேட் ரைடிங் தாங்க. அடிக்கடி விளாண்டுட்டே இருந்தோம், அதை விட்டு வரதுக்கே மனசே இல்லை. அப்புறம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 பேராக வர்றதுக்கு ஒரு ரைடு இருக்குது. இந்த பக்கம் இருந்த எல்லா ரைடையும் முடிச்சுட்டு சரி அடுத்து என்ன ரைடு இருக்கு அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஒரே ஒரு ரைடு இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரி அந்த ரைடில் போகலாம் அப்படின்னு போனால் அங்கே சரியான கூட்டம். ஒரு வழியாக வரிசையில் நின்று படியில் ஏறி மேலே போனோம். மேலே போய் பார்த்தா அங்கேயும் ஒரு 4-5 பேர் வரிசையில் நின்றுருந்தாங்க. சரி வெயிட் பண்ணி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவான் அப்படின்னு போனால் அங்கே 2 பேர் ஏறி உட்காந்து தயாராகிட்டு இருந்தாங்க போகிறதுக்கு. அங்கே ஒரு அண்ணன் உட்காந்துக்கிட்டு தம்பி இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்கன்னு சொல்லி கைட் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அப்படியே நம்மளை பார்த்து ஹாய் ஒன்றை போட்டுட்டு அப்படியே 2 பேரையும் ஜல்லுன்னு அனுப்பி விட்டாப்புல, போங்க அப்படின்ட்டு. இதை பார்த்து பயந்துக்கிட்டு என் ஒய்ஃப் வேணாம் போயிடுவான் அப்படின்ட்டா. ஏய் நீ வேற சும்மா இருமா, 2 பேராக போனாதாம்மா விடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனால் வேற லெவலில் இருந்துங்க. சும்மா அரட்டி விட்டாங்க. தரமான ரைடுங்க அது. இங்கே இருக்கிறதுலே ஒர்த்தான ரைடுனா அது இதுதான். இவங்களும் வரதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக ஒரு வழியாக வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை பாருங்கள். இந்த ரைடில் வந்த எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. தரமான ரைடு. ராக்கெட் ரைடு இருந்துச்சு, அதில் போகலாம் அப்படின்னு பார்த்தா டைம் முடிஞ்சுட்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்தா இங்கே வளையமாக ரிங்கு மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிருந்துச்சு. நல்லா இருக்கு, இதில் போவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் உண்மையிலேயே ஒரு மலையில் நனைகிற மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு. மழை கூட மேலே இருந்து தான் வரும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது சைடில் இருந்துலாம் வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி வேற நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சா, வெளியே வர மனசே இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு அதுங்க அப்படியே உள்ள நல்லா அப்படியே இதமாக இருக்கு. அப்படியே பொறுமையாக ரசித்து ஒரு குளியலை போட்டா அதுக்குள்ளே என் பொண்டாட்டி ஏங்க வாங்க போவோம் லேட் ஆகுதுல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அதானே நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. சின்ன பசங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நடுவில் ஒரு குடம் மாதிரியான ஒரு செட்டப் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த குடையை சுற்றி அப்படியே மழை பெய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. இப்போ நம்ம கடற்கரைக்கு வந்துட்டோம். இங்கே கடற்கரை மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. பார்க்க இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த தரையெல்லாம் பார்த்தா என்னமோ ஒன்று குத்துது. அப்படியே அந்த சிமெண்ட் கல் மாதிரி ஒரு மாதிரி செரா மாதிரி இருக்குது, குத்துது. கொஞ்சம் பார்த்து நடங்க. அப்புறம் அங்கே மக்கள்லாம் கூட்டமாக இருக்காங்க பாருங்கள். அங்கே தான் ஃபுல்லாக அப்படியே அலை பெருசாக எலும்புது. அங்கேருந்து கரைக்கிற போது அப்படியே அலை சின்னதாக வந்துடுது. இங்கே சின்ன பசங்கள்லாம் உட்காந்து நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்கு அப்படியே ஒரு பீச்சில் வந்து பார்க்குற மாதிரியே இருக்குங்க. இந்த மக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள். இப்படி உண்மைக்கு பீச் மாதிரியே இருக்குது. அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் வாட்டர் ஃபால்ஸு. இதுவும் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. உண்மைக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்குது. ஆனால் என்ன ஒரு குறைனா பெயிண்டிங் எதுவும் பண்ணாமல் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான காட்சியாக தான் இருக்குது. தண்ணிலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. வாட்டர் கேம் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றலாம். பீஸா, பர்கர், சாண்ட்வெஜ்ஜு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸு, பிரியாணி வரைக்கும் இங்கே எல்லாமே இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து சைனீஸ் ஃபுட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே ஃபுல் மீல்ஸ் மட்டும் கிடையாது. சாப்பிட்றதுக்கான இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. இடமும் நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. சரி இந்த ஸ்டாலில் வேறு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் தக்காளி சாதமும் வச்சுருந்தாங்க. அது ஒரு பிளேட் 50 ரூபான்னு சொன்னாங்க. கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஆனால் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி ட்ரை கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் நிறையா இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அதுக்கும் கறக்கமாக இருக்கும், அப்படியே உட்காந்து ஒரு ரெஸ்ட்டை போடலாம். நல்லா இருக்குது இதுவும். இங்கே பார்த்தீங்கன்னா பூரா பேர் ஊஞ்சலில் உட்காந்து நல்லா ரெஸ்ட்டை போட்டுக்கு இருந்தாங்க. சரி நம்ம அப்படியே உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரிய பெரிய கம்பிலாம் வச்சு நல்லா உயரமாக ஏதோ ஒரு பெரிய ரைடு ஒன்று இருந்துச்சு. சரி இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி விசாரித்தா அது வேலையாக இருக்குன்ட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு புத்தர் சிலை ஒன்று இருந்துச்சு. அதுலேருந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோம்னா இங்கே குழந்தைங்க விளாட்ற மாதிரியான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ராட்னம், அப்புறம் இது வந்து வாத்து ஊஞ்சல்னு நினைக்கிறேன். இந்த வாத்து ஊஞ்சல் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன நம்மளை தான் ஏற்ற மாட்டுறாங்க. இங்கே ஒரு ராட்னம் இருக்குது, அது வேலை செய்யலை. இங்கே பட்டுப்புழு மாதிரி ஒரு ரைடு இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா பச்சை கலரில் கலராக புள்ளிலாம் வச்சு நல்லா இருந்துச்சு. அதுவும் போல் அது அப்படியே ஒரு மாதிரி தவி போய்கிட்டு இருக்கு. இங்கே குதிரை ராட்னம் இருந்துச்சு, அதுவும் வேலை செய்யலை. அப்புறம் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. இதில் மேலே ஏறி போனால் அது பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரம் வரைக்கும் மேலே உச்சி வரைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு போகிறது. ஆனால் என்ன ஒன்று, கூட்டம் ஜாஸ்தியானால இந்த ரைடுக்கே ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ண வேண்டியது ஆகி போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்படியே இது மேலே போகும்போது நம்மளை அப்படியே கீழே கவுறுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. இதுவும் கோடை விடுமுறையை கொண்டாட கூட்டம் குமிஞ்சிருச்சு. இங்கே எந்த ரைடுக்கு போனாலும் சரி, எல்லா ரயிலையும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. அதனால சரியாக எல்லா ரயில்லையும் போக முடியலை. இந்த ரைடுக்கே பாருங்கள் கூட்டம் எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு. அதுபோக இங்கே ஒரு 2-3 ரைடு இருக்குது, இதுவும் வேலை செய்யலை. அடுத்து டோரா அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு இருந்துச்சு. இது ஒன்றில் தாங்க கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி கூட்டம் வரதுக்குள்ளே இதில் ஏறி உக்காந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்தா நல்லா இருந்துச்சு இந்த ரைடு. ஆனால் அது எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு ஒன் சைடு அப்படியே இழுக்கிற மாதிரியே இருந்துச்சு. அது ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. இந்த ரைடை முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோம்னா இங்கே கொலம்பஸ் கப்பல் இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தா சரியான கூட்டம். என் மக அப்பா இதில் போயே ஆகணும்பா அப்படின்னு அடம் பிடிச்சான். சரி இருறா வெயிட் பண்ணி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வெயிட் பண்ணிட்டு மேலே ஏறிட்டான். மேலே ஏறினதுக்கப்புறம் அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே உக்காந்துருக்கேன். பா வேணாம்ப்பா, பயமாக இருக்குப்பான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சின்ன வாண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிருந்துச்சு. நாங்கள் மட்டும் இல்லை, இந்த ரைடில் வந்த எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கிரேசி ஷிப் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ரைடு இருந்துச்சு. சரி இதுலையாச்சும் போகலாம் அப்படின்னு பார்த்தா இதுவும் வேலை செய்யலையா. கோடை விடுமுறையை கொண்டாடலாம் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஏகப்பட்ட ரைடு வேலை செய்ய மாட்டேங்குது. சரி இருக்கிற ரைட்லையாச்சும் விளாட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டம் வேற ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே ஃபோட்டோவே பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே போன ஒரு பாம்பு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என் பொண்டாட்டி பயந்தடிச்சு ஓடிட்டா. என் மகளும் அப்பா நான் வரலப்பா ஆளை விடுப்பா அப்படின்னா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இழுத்துட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் ராத்திரியில் காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. திடீர்னு மிருகங்கள்லாம் அங்கிட்டு இங்கிட்டு இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கே கொஞ்சம் பீதி ஆயிடுச்சு. என் மக ஒரே அழுக, நான் வெளியே போகிறேன்பான்னு வெளியே வந்து அவங்க அம்மாட்ட ஒரே அழுகு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். உள்ள என் மக எப்படி பயந்து கத்துனான் அப்படின்றத தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்க, செம்ம சிரிப்பாக இருக்கும். அடுத்து இங்கே வந்தோம்னா தலை இல்லாத ஃபோட்டோ ஃப்ரேமாக இருந்துச்சு. அதில் நம்ம தலையை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. இங்கேயும் ஃபுட் ஸ்டால் இருக்குது. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாமே இருக்குது. இங்கேயும் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடமும் சூப்பராக இருக்குது இங்கே. அதுவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்செலாம் போட்டு நல்லா ஓப்பனில் நல்லா இருக்குது இந்த இடம். இங்கே பழைய காலத்து பஸ்ஸு மாதிரி ஒன்று நிப்பாட்டி இருக்குது, அதுலேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்குது இடம் உட்கார. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மிரர் மேஸ். இதுக்குள்ளே போனால் கலராக லைட் எரியுது. சுற்றி பார்த்தோம்னா வெறும் மிரராக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் நம்ம உருவம் தான் தெரியுது. பார்க்க பாத மாதிரி இருக்குது, ஆனால் போனோம்னா ஃபுல்லாக மிரராக இருக்குது. இதில் சேலஞ்சே இதில் எங்கிட்டு வழின்னு கண்டுபிடிச்சி வெளியே போகிறது தான் போல். நானும் ரொம்ப நேரமாக தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் இங்கே ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தா குழந்தைங்கள்லாம் ஏறி நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெயின் பார்த்தா அந்த பார்க்கை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு ரவுண்ட் அடிச்சு. இந்த ட்ரெயினில் ஒரு மணி அடிக்குது, அது கேட்குறதுக்கு ஐஸ் வண்டி சவுண்டு மாதிரியே இருக்குது. ஸ்விங் சேர். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ராட்டினத்தில் செயினை கட்டி அதில் ஒரு சேரை போட்டு சுற்றுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது இந்த ரைடு. இது எப்படி இருக்குன்னா அந்தரத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரைடு பேர் ஆக்டோபஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடு. இது பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் அலௌடு. பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் உக்காந்தோம்னா பயங்கரமாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ரைடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹாரர் ஹவுஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டியும் என் பெரிய மகளும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என் சின்ன மகன் தான், அப்பா வாப்பா நம்ம போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனான். பார்த்தா உள்ளே ஃபுல்லாமே ஒரே டெட் பாடியாக இருக்குது. உள்ளே இருட்டு வேறு பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டியில் ரத்த கலவையோட ஒரு டெட் பாடி இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுவும் அந்த உள்ளே இருக்க மியூசிக்கு
பேய் படத்தில் வர மாதிரியே இருக்கு. தைரியமாக வந்து என் சின்ன மகளே வாப்பா போவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மார்டம் பண்ண பாடி மாதிரி ஒரு பாடியை துணியை கட்டி சுற்றி வச்சுருக்காங்க. பார்க்கவே உள்ள ஒரே பீதியாக இருக்குது. ஆனால் என்ன சில எஃபெக்ட்லாம் இங்கே வேலை செய்யாமல் இருக்குது. இந்த ஹோஸ்ட் ஹவுஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரிஜினல் சவுண்டோடு அப்லோட் பண்ணுறேன். இதான் டிராகன் கோஸ்ட்டு. இதில் போலான்னு தான் ரொம்ப ஆர்வமாக வந்தோம். இதுவும் வேலை செய்யலை. இங்கே ஒரு பெரிய ராட்டினம் இருக்குது. இதுவும் வேலை செய்யலை. அது போக குழந்தைங்க விளாட்ற மாதிரி சின்ன சின்ன ரைடெலாம் இருக்குது. எல்லாமே டைம் முடிஞ்சிருச்சு. கூட்டம் அதிகமாக இருந்தனால சின்ன சின்ன ரைடெலாம் விளாட்ல. போய் பெரிய ரைடெலாம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சிட்டோம். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரைடு, கோஸ்ட் ரைடு. செம்மையாக இருந்துச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். இதில் போகிறதுக்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த ரைடில் போயிட்டோம். இப்போதைக்கு ஒரு சில ரைடெலாம் வேலை செய்யலை. கோடை விடுமுறைக்கு தான் மக்கள்லாம் குடும்பத்தோடு வருவாங்க. இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை கூட்டம் அதிகமாக இருக்கனால பாதி ரைடை கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இந்த ரைடையாச்சும் ஓப்பன் பண்ணி வச்சாங்களே. ஆனால் இது ஒர்த்தாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. நீங்கள் யாராச்சும் இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே வந்துடுங்க. ஏன்னா இங்கே டைம் பற்ற மாட்டேங்குது. நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் எல்லா ரைடும் நம்ம விளாட முடியும். இது 70 தேட்டரு. சரி இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேயும் சரியான கூட்டம். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. சரி இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வேறு ஏதாவது கேம்ஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ போட் ரைடிங் வந்திருக்கோம். இதுக்கு நம்ம தனியாக தான் பே பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு 100 ரூபா வரும். ஒரு போட்டில் வந்து 4 பேர் வரையும் உட்காரலாம். நல்லா பெரிய ஏரி மாதிரி தான் இருக்குது. நல்லா லாங்காகவும் இருக்குது. இதுக்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது. நம்ம அப்படியே மெதுவாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். நல்லா இருக்குது. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். காளமாடு ரைடு. இதுக்கும் நம்ம தனியாக தான் பே பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஒரு ஆளுக்கு. இது பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு இந்த கேமு. மணி இப்போ 7 ஆயிடுச்சு. கூட்டம் அதிகமாக இருந்தனால டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கார் டிரைவுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு வந்து நம்ம தனியாக தான் பே பண்ணணும். இது வந்து ஒரு ஆளுக்கு 40 ரூபா. இது செம்மையாக ஃபன்னாக இருந்துச்சு. அப்படியே கேங்காக உள்ளே போயிட்டு காரில் இடிச்சு விளாண்டோம்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் அங்கே திட்டுறாங்க இடிக்காதீங்கன்னு சொல்லி. நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஓவராலாக எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. 700 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் சில குறைகளும் இருக்குது. குறிப்பாக சில ரைடுலாம் யூஸ் ஆகாமல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாவோ ஃபேமிலியாவோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட லிட்டில் கோஸ்ட் மதுரை அழகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரை சித்திரை திருவிழாவில் அழகருக்கு தண்ணீர் பிச்சக்கூடிய பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் என்னென்ன, அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத மாலை பொருள்லேருந்து தண்ணி பீச்சுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் நன்றி. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை அழகர்.